எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் காலையில் கேள்விப்பட்டேன். மனசு இருந்தேன். விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமில்ல, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக பழகுவார். சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது. அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்கப்பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணார். அவர் கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு. அது சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னிக்கல் பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு பூச்சியாக இருப்பாங்க. அவ்வளவு அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் பிரிந்தாலும் அவர் பேரும் புகழும் அவர் செய்த தான தர்மங்களும் புண்ணியங்களும் இந்த பூமியில எப்பவுமே நிலைச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லது செய்திருக்காரு. நிறைய பேருக்கு நல்ல உள்ளம் படைத்தவர். நான் ஒரு டைம் அவர் நான் சந்திக்கணும்னு சொல்லும் போது, கொரோனா டைம்ல சந்திக்கணும்னு சொல்லும் போது, அப்போ யாருமே அவங்க சந்திக்கல. நான் ஒரு 10 நிமிஷம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் அவர்கிட்ட கேட்ட உடனே அப்பாண்ட கேட்டவர்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர்ல ரெடி ஆயிட்டாரு சாரு. நானும் போய் அவரை சந்திச்சேன். அவர் கூட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு, சொன்னாரு. சின்னவங்க பெரியவங்க மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அவர். அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு என்னால் கலந்துக்க முடியல. ஏன்னா நான் குருவாயூர்ல பிருத்திவிராஜோட ஷூட்டிங்ல அவரோட இருக்கேன். அவர் வீட்டுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும், அந்த ரசிகர்களை நானும் ஒருத்தன், அவரோட தொண்டர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குற முருகப்பெருமானை நான் வணங்கிக்கிறேன். நான் உங்கள் சங்கர் கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார். விஜயன்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமுள்ளவர், ஒரு நல்ல தலைவர், மக்களை உபசரிச்சு போறவர். தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதாவது குறைஞ்சா கூட முதல்ல அவங்களை வெயிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டுக்கு போனா கூட சரி, யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டார். அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டரு, சாட்சி, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டரில் அவரோடு சேர்ந்து நடிச்சும் இருக்கிறேன். அது நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பா வரும். அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளை எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமா இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும். அவர் எல்லாருக்கும் வேண்டியவர். எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க, கேப்டன் 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 அப்படி. அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். வணக்கம், நான் உங்க ஸ்ரீ பேசுறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எங்க அப்பா ஜென்ரேஷன் இருந்து எங்க அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க. என் ஜென்ரேஷன், எனக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. எல்லாத்துக்கும் மேல சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, நிஜம் வாழ்க்கையில ஒரு ஹீரோ. தைரியமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன், யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன்.
ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல மனிதன். அவரை இழந்துட்டோம். அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கவங்களும், ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம், எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வெரி குட் மேன், வி மிஸ் him. விஜயகாந்த் சார், வி ரியலி மிஸ் யூ.